இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. எப்படி இருக்கு டெக்கரேஷன்? என்ன புளி மூட்டை பாத்துட்டே இருக்க? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்குல்ல? ஓ, ரூம் கூட்டம் வந்துட்டோமா? நீ ஷார்ப்பு. என்ன அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்க? எப்படி இருக்கு சொல்லு. நீங்க இப்படி ரூமையே அலங்கோலம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சின்னதா. அலங்கோலமா? ஹேய், இது அலங்காரம். ஐ திங்க் உனக்கு டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மண்ணா கட்டி. நீங்க ஏன் இப்படி அலங்கோலம் பண்ணீங்கன்னு கேட்டேன். இதுக்கு தான் என்ன அவ்வளவு நேரம் அங்க உட்கார வச்சீங்களா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர் பண்றேனா? ஆமாங்க சின்னதா, நீங்க கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்து நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். கடைசியில இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இது பில்டப் இல்ல. இப்படி கட்டில் பூரா ரோஜா பூவை யாராவது போட்டு வச்சிருப்பாங்களா? பகல்ல பூரா அங்க இங்கன்னு வெளியே அலைஞ்சதுல உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. சரி, இப்பவாச்சும் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. கதவை சாத்திட்டாலே உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சார் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நான் லைன்லயே இருக்கேன். நீங்க கட் பண்ண வேண்டாம், லைன்லயே இருங்க. சார் வாங்க சார். சார், நான் சொன்னவங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க போனை கட் பண்ண வேண்டாம், ஏர்பாட்ஸ் காதுல வச்சுட்டு உள்ள போங்க. ஓகே மேடம். நான் கீழே படுத்துக்கிறேன். சும்மா ஒரு புளி மூட்டை இங்க வை. இங்க சின்னதா, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ கீழே படுக்க வேணாம், மேலே படு. இல்லங்க சின்னதா, நான் கீழே படுத்துக்கிறேன்னு விட்டுருங்க. வேண்டாம். தயவு செஞ்சு கோச்சுக்காதம்மா, பரவாயில்ல. இத நம்ம வேணும்னா கழிச்சு விட்டுட்டு நம்ம மேலே படுத்துப்போம். சரியா? சரியா புளி மூட்டை? உனக்கு இதெல்லாம் பிடிக்கணும்னு ஆசையா பண்ணேன் தெரியுமா? நீ என்ன இப்படி சொல்லிட்ட? வீட்டுல தான் கீழே படுக்கிற, இங்கேயாவது மேலே படுக்கலாம்ல? இப்ப என்ன உனக்கு பிடிக்கல? சரி விடு, வேணா நீ இதை அப்படியே கழிச்சிட்டு நீ மேலே படுத்துக்கோ. சரியா? சார், அந்த ரூம்ல தான் அந்த இருக்காங்க. ரூமா? ஆமா. ஓகே மேடம். என்ன சார் வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க சார். வாங்க சார், 2 பேரும் வாங்க. போங்க. நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சார், என் பேர் கார்த்திக். கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? வேற எதுக்கு சார் வருவாங்க? சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். சார், அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த என்கொயரின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏற்காட்டுல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க யார் வந்தாலும் நாங்க என்கொயரி பண்ணுவோம். இது ஒரு ஃபார்முலான என்கொயரி தான். சார், நானும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பில் கலெக்டரா இருக்கேன்.
ஓகே சார், நாங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஏற்காடுக்கு எதுக்கு வந்தீங்க? வேற எதுக்கு சார் வருவாங்க? சுத்தி பார்க்க தான் சார் வருவாங்க. இவங்க யாரு? இவங்க என் ஒய்ஃப் சார். இவங்க உங்க வைஃப்ங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சார் விடாதீங்க, கண்டினியூவா கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன மிஸ்டர் கார்த்தி, ஒவ்வொரு கேள்வியும் 2 தடவை கேட்டாதான் பதில் சொல்வீங்களா? இவங்க உங்க வைஃப்ங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? என்ன எவிடன்ஸ் சார்? என்ன எவிடன்ஸ் சார் உங்களுக்கு வேணும்? அதான் என் ஒய்ஃப் கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கேன் சார். யோ, 10 ரூபா கொடுத்தா பொட்டி கடையில தாலி கயிறு கொடுக்க போறாங்க, இதெல்லாம் ஒரு சாட்சியா? சார், என் ஒய்ஃப் கழுத்துல இருக்கிறது தங்க செயின்ல கொத்த மாங்கல்யம் சார். இத ஹேர்கேர்ல 10 ரூபாய்க்கு பொட்டி கடையில விற்கிறாங்களா? பரவாயில்ல. இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் வச்சு தப்பிச்சிடலான்னு பாத்துறாத. இதே மாதிரி 1000 பொய் தாலியை பார்த்தவன் இதெல்லாம் எவிடன்ஸா ஏத்துக்க முடியாது. சார், மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் இருக்கா உங்ககிட்ட? இல்ல சார். மேரேஜ் ரிஜிஸ்டராவது பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். இப்படி எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே நீங்க, ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? சார், மேரேஜ் போட்டோ இருக்கான்னு கேளுங்க. மேரேஜ் போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? அது வீட்ல ஆல்பத்தில் இருக்கு சார். யோ, என்ன கதை விடுறியா? செல்போன்ல அவன் உலகத்தையே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். உன் போன்ல உன் கல்யாண போட்டோ ஒண்ணு கூட இல்லையா? ஏமா, உன் செல்லுல நீயாவது போட்டோ வச்சிருக்கியா? இல்லைங்க சார். சார், மேரேஜ் இன்விடேஷன் இருக்கான்னு கேளுங்க. மேரேஜ் இன்விடேஷன் இருக்காமா? இருக்கு சார். யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கிற? யாரை ஏமாத்த பாக்குற? சார், மரியாதையா பேசுங்க. நான் எதுக்கு சார் உங்களை ஏமாத்தணும்? நீங்க கல்யாண பத்திரிக்கை கேட்டீங்க, அதானே சார் காட்டினேன். அப்புறம் சார் தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடுறீங்க? யோ, உன் பேர் என்னையா சொன்ன? கார்த்தின்னு தானே சொன்ன? ஆமா. கல்யாண பத்திரிக்கையில சரவணன் இருக்குது. நீங்க 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என் சந்தேகம் சரியா போச்சு. சார், என்ன பேசுறீங்க நீங்க? உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? அதுதாம்மா அர்த்தம். போதும், நிறுத்துறீங்களா? நீங்க என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணா கேட்கலாமா? நீங்களாம் படிச்சு தானே போலீஸ் வேலைக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்க. ஹலோ, என்ன சார், கோவம் வருதா?